ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பையன் இன்றைக்கி பாஸ்தா செஞ்சு கொடுங்கம்மா, ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு கேட்டான். நான் கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து செய்கிறத விட வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக செய்யலான்னு யோசித்தேங்க. இன்றைக்கி யோசித்து பாஸ்தா செஞ்சு கொடுத்துருக்கேங்க. அதுவும் கோதுமை மாவில் பாஸ்தா செஞ்சு கொடுத்துருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி எப்படி இந்த வீடியோவில் தெளிவாக கோதுமை மாவில் பாஸ்தா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கோதுமை மாவு பிசைகிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு 2 கப்பு கோதுமை மாவு, அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் எடுத்துகிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரே டைமாக ஊற்றிடாத, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சுன்னா சூப்பராக வருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பூரி மணையில் கொஞ்சமாக மாவை தூவிக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நார்மலாக செய்கிற சப்பாத்திக்கு மாவு எடுக்கிறத விட அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்து சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரியே நீங்கள் திரட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்பாத்திக்கு ரொம்ப மொத்தமாக இல்லாமலேயோ நைஸாக இல்லாமலேயோ எந்த அளவுக்கு திரட்டுவீங்களோ அந்த அளவுக்கு திரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக மூடி எடுத்துக்கோங்க. அதாவது வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் மூடினா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இருக்கிற மாவு எல்லாமே இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது 2ஆக மடிச்சுட்டு இந்த 2 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சென்டருக்கு, அந்த சென்டரில் பிடிச்சி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா பாஸ்தா மாடல் பாருங்களா, எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். பாஸ்தா மாதிரியே இருக்குங்க. இதே மாதிரி செய்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைமிங் தாங்க ஆகும். ஆனால் குழந்தைங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கலாமே. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நம்மளே நிறைய சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. நமக்கே சந்தோஷமாக இருக்கும் இதை செஞ்சு சாப்பிடும்போது. இப்போ இதே மாதிரி செய்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் பற்ற வச்சு அதில் ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த பாஸ்தா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும்னு அந்த பாஸ்தாவை சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி கொஞ்சம் ஓப்பன் தெரிகிற அளவுக்கு மூடி போட்டு மூடிக்கலாம். பொங்கி வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சமாக ஓப்பன் தெரிகிற அளவுக்கு மூடிக்கோங்க. இப்போ பாருங்கள், பொங்கி வர டைம் ஆகிடுச்சு. எடுத்துட்டேன். இப்போ கிண்டி விட்டுடலாங்க. நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஒரு 3 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இதில் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த பாஸ்தா கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அடுத்ததாக பாஸ்தாவை தாளிக்க போகிறோம். அதுக்கு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்குங்க. அதாவது சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், அதையும் இதில் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வதக்குனா போதும். அதே மாதிரி பெரிய தக்காளி எடுத்து அதையும் சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1 ஸ்பூனுங்க. இதில் கொஞ்சமாக தேவைன்னா நீங்கள் மிளகு பொடி கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவும் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சிங்க. வெங்காயம் தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ வடிகட்டி ஆற வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. ரொம்ப உடையிற மாதிரி கிண்டிடாதீங்க. இப்போ பார்க்கும்போதே பாருங்கள், எப்படா சாப்பிடுவோன்னு எங்கள் வீட்டு பையன் ரெடியாக இருக்காங்க. எட்டி பார்த்துட்ருக்கான். இப்போ வெங்காயம் தக்காளியோட நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி மசாலாலாம் சேர்ந்ததுனால கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்கும். உப்பு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்னமும் கொஞ்சம் பத்தாத மாதிரியே இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை தூவிடுங்க. இப்போ கொஞ்சமாக தூவிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு கொடுத்து பாருங்கள். காசு கொடுத்து வாங்கிட்டு செய்கிறத விட வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செஞ்சு கொடுக்கலாங்க. தினம் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதே சப்பாத்தி மாவில் இந்த மாதிரி பாஸ்தாவாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைங்களும், சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்போக்கால் ஒன்றா குத்தி ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிடுவாங்கங்க. நீங்களுமே உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபியை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.